ஊதியம் கொடுத்திடுக சம வேலைக்கு சம ஊதியம் கலைத்திடுக ஏமாற்றாதே வாக்குறுதி தந்துவிட்டு வாக்குகளை பெற்றுவிட்டு அரசாணை கிடைக்காமல் போராட்டம் சமூக நீதி போராட்டம் கொடுத்திடுக சம வேலைக்கு சம ஊதியம் எங்களுக்கு சொன்னதை செய்யுங்கள் காத்திருக்கிறோம் முதல்வரின் பணிக்காக சேர்ந்து வாங்கப்பா அழைத்து பேசு எதுவரைக்கும் போராட்டம் அரசாணை பெருமறை ஓய மாட்டோம் சமுதாய சிற்பிகளை சாலையிலே நிறுத்தினாலும் சளைக்காத இந்த போராட்டம் நியாயம்தானா கடவுளுக்கும் மேலான கற்பிக்கும் ஆசிரியர்களை வைப்பதே 311ல இதை கொடுத்தாங்க. நிச்சயமா இது களையப்படணும். ஆனா இன்னைக்கு நீங்க எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு போங்க, பள்ளிக்கூடம் முடிஞ்சதுக்கு அப்புறமா 5 மணிக்கு மேல பள்ளிக்கூடத்துல உட்காந்து உங்களோட எதிர்ப்பு ஒரு அரை மணி நேரம் தெரிவிச்சுட்டு வீட்டுக்கு போங்கிறாங்க. சார் 17 ஆண்டு காலமா எங்களுக்கு கிடைக்காத விடியல் இனிமே நாங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் சாயந்தரம் 5 மணிக்கு மேல நாங்க பண்ணக்கூடிய அரை மணி நேர போராட்டத்துல எங்களுக்கு கிடைச்சிருமா? இதுக்கு மேல நாங்க என்ன பண்ணுனா எங்களுக்கான நியாயம் கிடைக்கும்னு நீங்க சொல்லுங்க. எங்க கோரிக்கையில நியாயம் இல்லைன்னா தேர்தல் வாக்குறுதி எண் 311 எத்தனை பேர் சேர்ந்து எல்லாரும் முடிவு பண்ணி அந்த அறிவிப்பை நீங்க கொடுத்திருப்பீங்க? இன்னைக்கு எங்களுக்கான நாங்க விடுமுறை நாட்கள்ல தான் சார் எல்லா போராட்டத்தையுமே நாங்க நடத்தியிருக்கோம். இப்போ கூட அரையாண்டு பரீட்சையோட விடுமுறை நாட்கள்ல தான் எங்களோட போராட்டம் டிசம்பர் தொடங்குச்சு, 26ஆம் தேதி தொடங்குச்சு. ஆனா இந்த 10 நாட்கள்ல விடுமுறை நாட்கள்ல எப்படியும் எங்களை கூப்பிட்டு அழைச்சி பேசுவாங்க, எங்களுக்கு நீதி கிடைச்சிடும், நியாயம் கிடைச்சிடும் நாங்க நினைச்சோம். பள்ளிக்கூட வேலை நாள்ல போராடணும், மாணவர்களோட நலன் பாதிக்கணும்னு நாங்க நினைக்கவே கிடையாது. ஆனா இந்த போராட்டம் இத்தனை நாள் முடிவுக்கு வராம
இன்னைக்கு வரையும் வந்து நீங்க பள்ளிக்கூடத்துக்கு போங்க, எங்க மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது எங்களுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. அரசு தரப்புல இருந்து உங்களுடைய கோரிக்கைக்கான விடியா என்னதான் பதில் சொல்றாங்க? சரி, எதுவுமே சொல்ல மாட்டாங்க. காத்திருங்க, நாங்க வந்து செய்வோம், எங்க மேல நம்பிக்கை வைங்க, நீங்க எங்களோட குடும்ப உறுப்பினர்கள்னு சொல்றாங்க. இப்படி பொதுப்படையான பேச்சை கேட்டு 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 நாங்க இன்ன வரை ஏமாந்ததுதான் மிச்சம் சார், மிச்சம். இனிமே நாங்க எங்களுக்கு ஒரு உறுதியான தீர்வு கிடைக்கும் வரை நாங்க பள்ளிக்கூடத்துக்கு போறதா இல்ல சார். இது வந்து நாங்கள் மாணவர்கள்கிட்டையும் பெற்றோர்கள்கிட்டையும் நாங்கள் வந்து கரம் கூப்பி மன்னிப்பு கேட்டுக்கிறோம். ஏன்னா இது நாங்கள் வேணும்னே கையில் எடுத்த போராட்டம் கிடையாது. நாங்கள் விடுமுறை நாளில் தான் போராட்டத்தை கையில் எடுத்தோம். இந்த 10 நாளில் எங்களோட கோரிக்கைக்கு தீர்வு கிடைக்கணும்னு நினச்சிருந்தா அரசாங்கம் எங்களுக்கு அதை செஞ்சிருப்பாங்க. நாங்களும் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போயிருப்போம். நாங்கள் அப்படிதான் நினைச்சு போராடினோம். நாங்கள் விடுமுறை நாட்களில் போராட்டத்தை கையில் எடுத்தோம். இன்ன வரை எங்களால் பள்ளிக்கூடம் போக முடியல. அரசு நிகழ்ச்சியில் கலந்துக்கிற தமிழக முதலமைச்சர் அரசு ஊழியராக இருக்கட்டும், ஆசிரியர் எங்களுடைய முதுகெலும்பு விழா சொல்லிட்டு இருக்காரு. ஏன் கோரிக்கை நிறைவேற்ற மாட்டேங்க? அதுதான் சார் எங்களுக்கும் தெரியல. இதே 2018 எங்களோட களத்துக்கு வந்து எங்களோட கையை பிடிச்சு நான் இருக்கிறேன், நான் வந்தது உங்களோட கோரிக்கை சரி செய்யப்படும் சொன்னவங்க. அன்னைக்கு எங்களோட கோரிக்கை நியாயமா பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு இதுல பெரிய விஷயம் இருக்கு. இதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சம வேலைக்கு சம ஊதியம் கேட்க ஆரம்பிச்சிருவாங்கன்னு சொல்லினாங்க. ஆனா அன்னைக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும் போது இது தெரியலையா சார்? கிட்டத்தட்ட நல்லா தெரிஞ்சுங்க சார், 6வது ஊதிய குழுல எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அநீதி இழைக்கப்பட்டது. ஒரே வருஷத்துல 2009 பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் 1ஆம் தேதிக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆனவங்களுக்கு வேற ஒரு ஊதியம், அதாவது அடிப்படை ஊதியம் 8370, ஜூன் மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆனவங்களுக்கு 5200 ரூபாயும் அடிப்படை ஊதியம் நியமிச்சிருக்கு 6வது ஊதியக்குழு. இது 6வது ஊதியக்குழுல ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய அநீதி, ஒரு பிழை. இந்த பிழையை திருத்தணும்னு நினைச்சிருந்தா இந்த 16 ஆண்டு காலத்துல எப்பயோ திருத்தி இருக்கலாம். நாங்க இவ்வளவு போராட்டம் நாங்க செஞ்சிருக்கவே மாட்டோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஆசிரியர் இந்த 7வது ஊதியக்குழு இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கு அப்புறமா மாசம் 25,000 ரூபாய் இழந்துகிட்டு இருக்கிறோம். 25,000க்கு மேல கிட்டத்தட்ட எங்களோட பணம் 20 லட்சம் ரூபாய் இழந்துட்டு இன்னைக்கு நாங்க நிக்கிறோம். ஒரு கொத்தனார், ஒரு கூலி வேலை பாக்குறவங்கள வச்சுக்கோங்க சார், அவங்களே 2 பேர் வேலைக்கு வர்றாங்க. ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு கொத்தனாருக்கு 1100 ரூபாய் சம்பளமும் இன்னொருத்தவங்களுக்கு 700 ரூபாய் சம்பளமும் கொடுத்தா அந்த ஒரு கல்வி அறிவு இல்லாதவங்க கூட அந்த கூலி வேலையை அவங்க செய்வாங்களா? கண்டிப்பா செய்ய மாட்டாங்க. ஆனா நாங்க அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து திட்டங்களையும், எண்ணம் அழுத்தும் திட்டமா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடத்துல மாணவர்களுக்கு சிறப்பான முறையில கொண்டு போய் சேர்க்கிறோம். இது கல்வி அமைச்சர்ல இருந்து முதலமைச்சர்ல இருந்து அத்தனை பேருக்கும் தெரியும். எங்களோட ஆசிரியர்கள் எந்த அளவுக்கு வந்து உத்வேகத்தோட பணியாற்றுறாங்க, ஏழை மாணவர்களோட கல்விக்காக நாங்க எப்படி பாடுபடுறோம் அப்படிங்கிறது. ஆனா சார் கண்டிப்பா சார் எங்களுக்கு வந்து தேர்தலில் எதிர்ப்புங்கிறத விட எங்களுக்கான முடிவை கண்டிப்பா எங்களுக்கு ஒரு விடியலை இந்த விடியல் ஆட்சி ஏற்படுத்தி தரும் அப்படின்னு நாங்க நினைக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே திமுகவோட ஆட்சி காலத்துல தான் எங்களுக்கு இப்படி ஒரு அநீதி இழைக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது நாங்க இதே மாதிரி அதிமுக அவங்க அங்கே ஆட்சி பொறுப்புல இருக்கும்போது நாங்க அப்ப கேட்கும்போது இது எங்க காலத்துல ஏற்பட்டது இல்ல அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்ப இவங்க தானே எங்களுக்கு அதை சரி செய்யணும். முதல்வர் கொடுத்த வாக்குறுதியின் பேர்ல, முதல்வர் அன்னைக்கு எங்களுக்கு 2018 கொடுத்த நம்பிக்கையின் பேர்ல நாங்க இன்னைக்கு வந்து உட்கார்ந்துருக்கோம் சார். கண்டிப்பா எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை வந்து முதலமைச்சர் கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு.